It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மைத்ரேயநாத் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா உஷாராணி, அக்கா ஸ்ரேஷ்டா 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா. நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன். நான் சரி. ஹஸ்பண்ட் சுந்தரம் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனார். வெரி குட். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் ஆகிடுத்து. ஓகே. பையன் ரொம்ப கேரிங்காக இருப்பான். ஓகே. என்ன நல்லா பார்த்துப்பான். அதனால வர பொண்ணையும் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. நாங்கள் முதலியார் கம்யூனிட்டிலேருந்து பார்க்குறோம். பிள்ளையாக இருந்தாலும் ஓகே. ஓகே. மருமகள் நல்ல ஃபேமிலியில் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கணும். சரி. கெடுபடியாக இருக்க மாட்டீங்க? இல்லை, எதுவும் இல்லை. சொல்லுப்பா. தம்பி மைத்ரேநாத். சரி. நான் அவரோட அக்கா. ஓகே. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ஒர்க்கிங்காக இருக்கணுன்றது மட்டும்தான். மற்றபடி அம்மா சொன்ன மாதிரி தம்பி ரொம்ப கேரிங்கான பர்சன். எந்த ரிலேஷன்ஷிப்க்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாரு. வரப்போகிற பொண்ணும் கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியோட அட்டாச்சாக இருப்பாங்க. நாங்களும் நல்லா பார்த்துப்போம். நாங்கள் என்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்குறோமோ அதே அந்த பொண்ணும் எங்ககிட்ட இருக்கணுன்றது தான். எக்ஸலன்ட். மைத்ரேயநாத், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் SRM யூனிவர்சிட்டியிலேருந்து. சரி. பட் இப்போ ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. மனைவி எப்படி வேணும்? நான் எதிர்பார்க்குற என்னோடய மனைவி நான் இப்போ கரியரில் இருக்கிற மாதிரியே அவங்களும் ஒரு கரியரில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். பட் ஐடியில் தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை. அப்பா அம்மாவை கூட சேர்ந்து இருந்துட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல லைஃப் டைம் ஃப்ரெண்டாக எதிர்பார்க்குறேன். ரைட். ஓகே. நீங்கள் கேட்குற மாதிரி படித்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல பெண், உங்களுக்கு சிறந்த மருமகள். கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். மைத்ரேயநாத், வயது 30, BA மெக்கானிக்கல் முடித்தவர், டேட்டா அனாலிஸ்டாக சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். மைத்ரேயநாத் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1091603. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சுவாதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1122131. BDS பண்ணிட்டு சென்னையில் டென்டிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுவாதி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில்
பால சரவணகுமார். இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. கல்யாணமாலை.comல இவரது பதிவு எண் 1122400. பிஇ பண்ணிட்டு சென்னையில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பால சரவணகுமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருவண்ணாமலை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மஹாலிலும் மற்றும் திருவள்ளூர் JKR திருமண மண்டபத்திலும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் சவுத் ட்ரஸ்டில் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா பட்டிமன்ற விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, பூவின் இதழை கூட தன் புன்னகையால் திறக்கின்ற மெல்லிய உள்ளம் கொண்ட மோகனையா அவர்களே, பழந்தயிரை புதிய பாலிலே உரை ஊற்றுவது போல் பழமையையும் புதுமையையும் சரியாக இணைக்கின்ற பக்குவம் அறிந்த மீரா அம்மா அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். எதிரணியில பேசின நம்ம குமாரவேல் சார் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 750 சலூன் வச்சிருக்கிறார். முகமூடி வேணா நீங்க பேசலாமா சார்? யாராவது பிரைடல் மேக்கப்னு வந்தா மேக்கப்லாம் போடாதீங்க, உண்மையான முகத்தை தான் உலகத்துக்கு காட்டணும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவீங்களாம்ல. அங்க ஒரு டயலாக் இங்க ஒரு டயலாக். அப்ப கல்யாணத்துக்கும் திருமணத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கு எது சரியோ அதை செஞ்சா அழகுக்கான ஒரு விஷயமா ஏத்துக்கிறீங்கல்ல? என்ன சார் நியாயம் அது? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். முகமூடி என்பது பொய்மையோ போலித்தனமோ கிடையாது. அதை காலம் காலமா ஏதோ தப்பு பண்ணிட்டு முக்காடு போட்டு மறைச்சுக்கிற ஒரு கெட்ட வார்த்தையாவே ஆக்கிட்டோம். முகமூடி என்பது நரியாக செயல்படுவதல்ல, அது பிறர் மகிழ்ச்சிக்காக சரியாக செயல்படுவது. இன்னைக்கு நமக்கு எத்தனையோ அனுபவங்களும் புரிதல்களும் இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு சின்ன வயசுல நமக்கு அவ்வளோ புரிதல் இருக்காதுல்ல. நம்ம குடும்பங்கள்ல நமக்கு தெரியாத எத்தனையோ பக்கங்கள் இருந்திருக்கலாம். அப்பா பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்லி இருக்கிற பணத்தெல்லாம் லாஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அம்மா வீட்டு சொந்தங்கள மதிக்காதவரா இருந்திருக்கலாம். ஒரு நல்ல நாள்ல வீட்டுக்கு குடிச்சிட்டு வரவரா கூட இருந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே நமக்கு காட்டாம, அப்பாவுடைய இந்த எந்த முகமுமே நமக்கு தெரியாம 10-15 வருஷமா நம்ம குடும்பங்கள்ல அம்மா போட்டாலே ஒரு முகமூடி. இன்னைக்கு பிள்ளைங்க மை டாடி இஸ் மை ஹீரோன்னு சொல்றாங்கன்னா அதற்கு காரணம் குடும்பங்களிலே அம்மாக்கள் போட்ட முகமூடி தான். அப்பாவுக்கு 30,000 தான் சம்பளமா இருக்கும். பையன் ஆசையோடு ஒரு பெரிய காலேஜில் அட்மிஷன் வாங்கட்டாப்பான்னு கேட்டா வாங்கடா பார்த்துக்கலான்னு அப்பா போடுற ஒரு தெனாவட்டு முகமூடி. ஆஃபீஸில் அவமானப்பட்டு கூனி குறுகி வேதனைப்பட்டு நின்னாலும் அந்த எந்த வருத்தத்தையும் பிள்ளைகிட்ட காமிக்காம அப்பா எப்போதும் போடுகின்ற ஒரு புன்னகை முகமூடி. இந்த குடும்பத்தை எப்படி கரை சேர்க்க போறேனோன்னு உள்ள பயமும் பதட்டமும் கலக்கமும் இருந்தாலும் அதை எதையுமே வெளியில காட்டாம உங்களுக்காக நான் இருக்கிறேன்டான்னு அப்பா எப்போதும் கம்பீரம் காட்டும் அவரின் தைரிய முகமூடி. இப்படி அம்மாவும் அப்பாவும் திரும்ப திரும்ப குடும்பத்துல போடுற முகமூடி நான் சொல்லுவீங்க? இந்திய குடும்பங்களுடைய முகமே இதுதானே சார்? முகமே அதானா? அம்மாவும் அப்பாவும் முகமூடி போடுறது யதார்த்தம். ஆனா காட்டு நாயக்கம் பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர்ல ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்காக 37 வருஷம் முகமூடி இல்லைங்க, முழு மூடி போட்டு வாழ்ந்திருக்கா. பேசப்படாத அந்த தாயினுடைய பெயர் பேச்சியம்மாள். கல்யாணம் ஆகி 15 நாள்ல கணவர் ஹார்ட் அட்டாக்ல இல்லாம போயிடுறார். அதுக்குள்ள குழந்தை உருவாயிருது. பிறந்தது பெண் குழந்தை.
அந்த அம்மா சோத்துக்காக போராடினதை விட மானத்துக்காக போராடின நாட்கள் அதிகம். தொந்தரவுகளும் சீண்டல்களும் தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவ இரவு முழுக்க யோசிச்சு ஒரு வித்தியாசமான முடிவெடுத்தா. காலையில எந்திரிச்சா, சட்டைய மாட்டினா, வேட்டிய மடிச்சு கட்டினா, முடிய வெட்டினா. பேச்சியம்மாள் என்ற தாய் எடுத்த புதிய அவதாரம் முத்து மாஸ்டர். ஒரு அம்மா பிள்ளைய வளர்க்கறதுக்காக அப்பா ஸ்தானத்துல இருந்து நம்ம பார்த்துருப்போம். இவ அப்பாவாவே வாழ்ந்திருக்காங்க. இல்லறத்திற்காக 1 2 அல்ல 37 வருடங்கள் இந்த தாய்மை ஏற்றுக்கொண்ட துறவரம் பெண்மையின் பேரறம் இல்லையா? இது தப்பா இருக்கிற இந்த சமூகத்துக்காக அந்த தாய் ஏற்றுக்கொண்ட போட்டுக்கொண்ட சரியான முகமுடிங்க. சார், பாரதி சொல்லுவான், பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்பா. இன்னைக்கு மோதி மிதிக்கவா முடியும்? ஊதி தள்ளிடுவாங்க, நம்மள ஊத்திடுவான் ஆசிட். இங்க இருக்கிற எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நமக்குள்ள ஆறாத கேள்விகளும் வருத்தங்களும் 1000 இருக்கும். சட்டையை பிடிச்சி உலுக்கி ஏயா இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்தாச்சு கேட்கணும்னு தோணி இருக்கும். ஆனா கேட்க முடியும்? நம்ம பிள்ளை படிக்கிற ஸ்கூல்லையே ₹1,00,000 ஃபீஸ் கட்டியிருப்போம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மியூசியம்க்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு எக்ஸ்ட்ரா ₹100 கொடுங்கன்னு மெசேஜ் வரும். அடுத்த வாரம் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுறோம், சென்ட் ₹100 வித் யுவர் சைல்டுன்னு ஒரு மெசேஜ் வரும். நமக்கு கேட்கணும்னு தோணும், ஏயா ₹1,00,000 வாங்குறீங்களே ஃபீஸு, இந்த ₹100 ₹300 எல்லாம் அதுக்குள்ளே இருந்து எடுத்துக்க கூடாதான்னு கேட்கணும்னு தோணும். ஆனால் கேட்க முடியும்? டிசி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை அங்கே படிக்குது, நம்ம பிள்ளைய கார்னர் பண்ணிடுவாங்க. அதுக்காக இழுத்து ஒரு பெரிய முகமூடியை போட்டுக்கிறோம்ல, இதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், முகமூடியோடு வாழ பழகல். முகமூடியின்றி வாழ்வது சிரமமே. கலகலப்போடும் கருத்து செறிவோடும் தொடர்கிறார் திருமதி கபிலா விசாலாட்சி வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மோகன்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா நிரஞ்சனா தேவி நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு 2 மகன்கள். சரி. எனக்கு சார் சதர்ன் ரயில்வேல ஆஃபீஸ் சூப்பரண்டாக இருந்தார். சரி. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இப்போ 2023 எக்ஸ்பயர் சார் அவர். ஓஹோ, ரைட். எனக்கு 2 சன். அவங்க எல்டர் சன் காட் மேரிட், 2 சைல்டு இருக்காங்க. சரி. அவங்க ஐடி ஃபீல்டு, டாட்டர் இல்லாமல் ஐடி ஃபீல்டு தான் இருக்காங்க. சரி. இப்போ செகண்ட் சனுக்கு தான் பார்த்துட்டுருக்கேன். சரி. சரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையணும் அவருக்கு. ஓகே. ஏன்னா அவர் நல்லா என்னையும் அவங்க அப்பாவையும் நல்லாவே பார்த்துக்கிறாரு. வெரி குட். அதே மாதிரி வர பொண்ணையும் அவருக்கு மனைவியாக அமைகிறவங்களையும் நல்லா பார்த்துப்பாரு. நிச்சயமா நல்லபடியாக பார்த்துப்பேன். என் மகனும் நல்லபடியாக பார்த்துப்பாரு. எக்ஸலன்ட். ஆக முடியும் இல்லையா? சரி. என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு? சார், அவர் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. பிஇ. சரி. இதில் வேலை சார், ஐடி ஃபீல்டு தான் சார், டிசிஎஸ். ஓகே ஓகே. ஸோ படித்த பெண்ணாக இருக்கணும். ஆமாம் சார். வேலைக்கு போகணும் போகாதுங்கிறது அவங்க 2 பேரும் இது சார், அவங்க 2 பேரும் டிசைட் பண்ண வேண்டியது. ரைட். ஓகே. மோகன்ராஜுக்கு சிறந்த மனைவி, உங்களுக்கு அருமையான மருமகள் உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். ஓகே சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ சார். ஏஎஸ் மோகன்ராஜ், வயது 36, பிஇ முடித்தவர், சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். மோகன்ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமலை.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 941223. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நளினி மீனாட்சி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24. கல்யாணமாலை.comல இவங்களது பதிவு எண் 991548. பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க, எல்எல்பி செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நளினி மீனாட்சி எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விக்னேஷ்
இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1059943. எம்டெக் பண்ணியிருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. விக்னேஷ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாணமாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா சர்ப்ரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் for பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாணமாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 26. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்டெக் முடித்து எக்ஸிகியூட்டிவாக பணியில் உள்ளவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 27 வயது முதல் 30 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் இவர்களுக்கு 9345919514. கல்யாணமாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருவண்ணாமலை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மஹாலிலும் மற்றும் திருவள்ளூர் JKR திருமண மண்டபத்திலும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் சவுத் ட்ரஸ்டில் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா தொடர்கிறது. கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க, வேலைக்கு போறவங்க போகாதவங்க, பணக்காரங்க படிச்சவங்கன்னு அடிக்கடி அத்தனை பேரும் போடுற முகமூடி ஒன்று இருக்கு. என்னது? எந்த வயசுல லீவ் கேட்டாலும் அதுக்கு சொல்ற யுனிவர்சல் ரீசன், as I am suffering from fever. மாமாக்கு கல்யாணம், பாட்டி போயிட்டா, லேட் ஆச்சா, டிராஃபிக்கு, வண்டி ரிப்பேரு, பிள்ளைக்கு முடியல. ஏன் எதிரணியில் இருக்கிற நம்ம HR ஹெட் சுஜித் சார் கிட்ட போய், சார் 5 நாளாக வேலைக்கு வரேன், ரொம்ப போர் அடிக்குது, திங்கக்கிழமை லீவ் எடுத்துக்கிறேன்னு உண்மையை சொல்லி லீவ் கேட்டால் கொடுப்பாங்களா? அப்போ ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு, சார் தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு லீவ் கேட்போம். இங்கே தான் ஹைலைட்டே. அவர் என்ன பண்ணுவார், நம்ம கேட்குறது சொல்கிறது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும், அச்சச்சோ அப்படியா, தாத்தாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு அவர் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு லீவ் சாங்ஷன் பண்ணுவார். அங்கேயும் பத்திரமா பார்த்துக்கோங்க தானே. ஒருத்தர் போடுறத முகமூடின்னு கண்டுபிடிச்சா கூட அதை நான் கண்டுபிடிக்கலன்னு நம்ம ஒரு முகமூடி போட்டுக்கிறோம். இது முகமூடி இல்லைங்க, இதுதான் மெகா மூடி. சார், எங்க வீட்லயே நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அவங்கள நாங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் தாத்தாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் பாட்டி 2 வருஷத்தை தாண்ட மாட்டாங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லியாச்சு. தாத்தா வெளியில் வந்தாங்க. பாட்டி கேட்டாங்க, எனக்கு ஏதாச்சும் பெரிய வியாதியா? தாத்தா அதுக்கு சொன்ன பதில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ப்ரெஷர் கூடி போச்சா, 2 மாத்திரை சேர்த்து எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறாரு, அவ்வளோதான். அன்னைக்கு எங்கள் தாத்தா கண்ணீரை மறைச்சிக்கிட்டு போட்டுக்கொண்ட அந்த முகமூடினால தான், உண்மையை சொல்கிறேன், எங்கள் பாட்டி 7 வருஷத்துக்கு உயிரோடு இருந்தாங்க. ஒருவேளை அன்னைக்கு எங்கள் தாத்தா வெளிப்படையாக பேசுகிறேன்னு நீ 2 வருஷத்தை தாண்ட மாட்டியான்னு சொல்லியிருந்தா எங்கள் பாட்டி 2 மாசத்தை தாண்டிருப்பாங்களான்ங்கிறதே சந்தேகம். அப்போ எங்கள் தாத்தா காதலோடு கவிழ்த்து கொண்ட அந்த முகமூடி தான் என் பாட்டியின் சாதலையே தள்ளி வைத்தது என்றால், இந்த முகமூடி காதலின் கண்ணாடி இல்லையாங்க. நான் நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இவ்வளோ பிரம்மாண்டமா இங்கே இந்த கல்யாண மாலையுடைய பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நடக்குது. இங்கே பர்ஃபெக்டா மேட்சை அமைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த மேட்ச்சு பர்ஃபெக்டாகவே நிலைக்கணும்னா சில முகமூடிகளை போட்டு தான் ஆகணும். இப்போ இவங்களே கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என் வீட்டுக்காரரு என் பிறந்த நாளை மறந்துட்டாருன்னா, பல வேலைகளுக்கு நடுவில் மறந்துருப்பாருன்னு நம்ம போட்டுக்கிற ஒரு சமாதான முகமூடி.
மனைவி டீ போட்டு கொடுத்தா அந்த டீ நல்லாவே இல்லைனாலும் போட்ட டீக்காக இல்லாம போட்ட எஃபர்ட்டுக்காக ஒரு பாராட்டு முகமூடி. கணவர் வீட்டுக்கு லேட்டா வந்தா ஏன் லேட்டுன்னு கேட்டா அதுக்கு அவர் முள நீளத்துக்கு ஒரு பெரிய கதை சொல்லுவார். அந்த கதையை நம்புற மாதிரியே ஒரு முகமூடி. அவ்வளோதான் சார், சிம்பிள். வெளிப்படையா பேசி அகம் மூடி வாழ்வதை விட முகமூடியோடு வாழ்வது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமை. இன்னும் சிறப்பாக இந்த பொண்ணை பாராட்டலாம். அகம் மூடி வாழ்வதை விட முகமூடி வாழ்வது சிறப்பு. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்களா? அதாவது நாம் சொல்கிற எல்லா பொய்களையும் முகமூடியில் உணர்ந்தாங்க. ஏன் லேட்டு? டிராஃபிக் ஜாமு. ஏன் வரல? உடம்பு சரியில்லை. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் போடுற முகமூடியா? அது இல்லாமல் வாழ முடியாது. கல்யாண மாலையில் கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க. சண்டை போடாமல் இருக்கணும்னா முகமூடி வேணும். புதிய தம்பதியினருக்கு ஒரு அறிவுரை. ஒரு தாத்தாவுடைய காதல் முகமூடி பாட்டியின் வாழ்நாளை நீட்டித்தது. டிரான்ஸ்பரன்சின்றதுக்காக அப்படியே சொல்லியிருந்தா நொந்து இருப்பாங்க, குமஞ்சிருப்பாங்க. ஒன்றுமில்லம்மா, கூட 2 மாத்திரை, அவ்வளோதானே. இது எல்லாரும் செய்கிறது தானே. ஒரு அருமையான செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டிலையும் அப்பாவை பற்றிய உண்மைகளை தாய் மறைக்கிறாள். அப்பாட்ட இருக்கிற பிரச்சனைகளை அம்மா சொல்கிறது இல்லை. சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த அப்பா மேலே மரியாதை இருக்காது. அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை. அந்த காலத்திலே கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு. மறைக்கிறாங்கல்ல, இது அம்மா போடுற முகமூடி தானே, அதுதானே இந்த குடும்பங்களை வாழ வைக்கிறது. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. வளர்ந்து வருகிற இளம் பேச்சாளர்களுக்கு இந்த மாதிரி மேடைகள் ஒரு அருமையான வாய்ப்புங்க. இந்த வாய்ப்பை கல்யாண மாலை வழங்கி இருக்கிறது. உண்மையிலே பாராட்டணும். இப்போ கவுன்சிலிங்கெல்லாம் பண்ணலாம். பட்டிமன்றம் அப்படி இல்லையே. விசாலாட்சிக்கு பதிலில் சொல்லணும். வாங்க ஷியாமளா ரமேஷ் பாபு. சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமே என பேச வருகிறார் திருமதி ஷியாமளா ரமேஷ் பாபு. அடுத்த வாரம் முகமூடி இல்லாத விமர்சனம் தான் கலையையும் கலைஞனையும் வளர்க்க முடியும். ஏதோ சாதாரண மேடையில பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு சன் டிவி கல்யாண மாலை மேடையில வந்து நிக்க வச்சது அந்த முகமூடி இல்லாத விமர்சனம் தானுங்க. அப்ப அது சாத்தியம் தானே. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.